ரெண்டு சேர்த்து வந்துட்டு 1000 வாங்கியிருக்கேன். சரியிருக்கேன். நீ சொல்லதான் இல்ல புரியுதா? நல்லா காமனான பேப்பர்ஸ் தான். நானும் உங்களை மாதிரி காசு தந்திருக்கேன். ஓகேவா? என்னமா ரேட் கம்மியான புரியல. நான் வாங்குறதா கேக்குறேன். வீடியோ உள்ள எப்படி பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது எவ்வளவு அது? இது 8K வருது. ராசி ஒரு வியாபாரம் ஆச்சு. திருட்டு மார்க்கெட் சொல்றாங்க. ஓகேங்களா? உண்மையா அதுன்னு கேக்குறேன். டைம் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா 9:54. 10 மணி ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. நான் இப்போ சேலம் வந்துட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணல. இதுக்கப்புறம் அங்கே பார்த்து தான் புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான். எப்படி போகிறக்கு மார்னிங் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. நைட் ட்ராவல் அப்படிங்கிறனால. ஸோ அதனால தான் நைட் கிளம்புனேன். நான் வேறு ஒன்றும் சாப்பிடவே இல்லைங்க. பசிக்கு லைட்டாக பக்கத்தில் யாரும் கடை இருந்துச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறப்போ ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறனால பக்கத்தில் சுற்றி கடை எப்படியும் இருக்கும். ஸோ எப்படியாச்சும் அங்கே சாப்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஓகே பார்க்கலாம். சில பேர்லாம் பேச வர மாட்டேங்குது எனக்கு. மூவி ஃபைனலாக வந்துட்டு வந்தாச்சுங்க சேலம் ஜங்ஷன். ஸோ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே எங்கே கிளம்பணும். Pondicherry, Mangalore Express via இங்கே கொஞ்சம் என்ன பண்ணுது? இல்லை இப்போ எங்கே ஒன்று உட்காரலாம்ல. இல்லை இல்லை இந்த லொக்கம் தான் என்ன எல்லாத்துலேயும் வந்துட்டு யாரும் எதுலையும் படுத்துருல. அது ஒரே ஒருத்தர் தான் லாஸ்ட் படுத்துருக்காரு. லொக்கம் தான் என்ன போச்சுப்போ எழுந்து உட்காந்தாச்சுல அதோட விட்டுரு பாருங்க. படுக்கிறதுங்கன்னா படுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்லீப்பர்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நீ காசு கொடுத்து படுங்க போயிட்டு. இது வந்து நார்மல் பேசஞ்சர் உட்காருது. தம்பி நீ சொல்லதான் இல்ல புரியுதா? நல்லா காமனான பேப்பர்ஸ் தான். நானும் உங்களை மாதிரி காசு தந்திருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து நீ சொல்லக்கூடாது. ஆமா ஓகேங்களா? நீ சொல்லக்கூடாது. ஓகேங்களா? உங்களை மாதிரி எல்லாரும் வராங்க. ஓகேங்களா? நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அமுச்சு கொடுக்குறாங்க. என்ன நோண்டாங்க? உண்மைதான் சொல்றாங்க அவங்க. அப்ப நீ மட்டும் தான் காசு கேட்றியா? அதான் நாங்க மட்டும் தான் சும்மா வருமா? அப்ப உட்காந்துட்டு வா. எல்லாரும் எழுப்பிட்டு வாங்க போ. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்துட்டு எந்த சீட்டுமே இல்லை. இருந்தது ஒரு சீட்டு தான் இருந்துச்சு. அந்த சீட்லேயே வந்துட்டு படுத்துருக்காருங்க ஃபுல்லாக. எந்திரிங்க நான் உட்காரணும்னு சொன்னால் கூட எந்திரிக்கல அவர். எனக்கு இருக்கிற கோத்துக்கு வந்துட்டு ஏதாச்சும் திட்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணலான்னு நினச்சேன். சரி வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்றனால வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றனால அப்படியே அமைதியாக விட்டேன். ஸோ நைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் போச்சு. ட்ராவல் ஆச்சு சேலம் டு சென்னை வரையும். எனக்குனா தூக்கமே வரல. திங்ஸ்லாம் திருட்டு போயிடுமோ அப்படின்ட்டு பயமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு இதுங்க பக்கத்தில் உட்காந்துருக்கனாலே வந்துட்டு வெறுப்பாக தான் இருந்துச்சு. எப்படா அந்த ட்ரெயின் ஜேர்னி முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் 2.6 பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னா சென்னையில் வந்துட்டு ஓல்டு மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, இந்த பல்லாவரம் வீக்லி மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க. அதுக்காக நான் எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா சேலத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்ட் வீடியோ ஏதாவது சொல்லி போடணும் அப்படின்ட்டு சேலத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி போயிட்டு பல்லாவரம் சந்தையில் வந்துட்டு அப்படி என்ன தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு வீடியோ அப்படின்லாம் இல்லை, ஃபுல்லாக வந்துட்டு ஒரே வீடியோவில் எல்லா பிளேஸையும் வந்துட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ அதாவது என்னென்ன A to Z வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்துட்டு ஒரே வீடியோவாக எடுக்க போகிறேன். ஸோ வாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் 2.6. நான் உங்கள் கதிரேசன் பேசுகிறேன். ஸோ வாங்க போகலாம்.
ஸோ நான் இப்போ வந்துட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னா சைதாப்பேட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி தான் போகணும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வந்து 5 ரூபா டிக்கெட்டுங்களா? டிக்கெட் வாங்கிடுச்சு. அண்ணா பிளாட்ஃபார்ம் நம்பர் செகண்டுங்களா? ஓகே இங்கிருந்து எடுத்து கிளம்ப வேண்டியதான். சொல்லுப்பா. இல்லைடா வாங்கிட்டு வேண்டா, நாளைக்கு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இப்படி எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இப்படி நடந்து போயிட்டு இருக்கு. ஏய் என்னடா நாங்கடா சொன்னேன், நாங்கள் வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கி தரேன்னு சொன்னேன். வாரம் செலவுக்கு காசு தரம் வருதான்னு சொன்னேன். என்ன அது மாதிரி அப்படின்னேன். எப்போ சொன்னதுக்கு எப்போ ஃபோன் போட்டு கேட்பீங்க அப்படின்னா சவுண்டு இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட்டா? ஒரு வேலை இருக்குமோ? நான் சொல்லி 2 மாதம் 3 மாதம் இருக்குமா பார்க்கலாம். இப்போ கேட்டேன் சொல்லவே இல்லைன்றாரு. இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட் போல வந்துட்டோம். என்னாச்சு? சரி ஓகே. சொல்லிட்டு வந்துருவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட கேட்டேன் நான் டேப் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய உதிரிப்பாங்கள்லாம் வச்சுட்டு அவங்க ஸ்பேர் ஸ்பாட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். கார் பையெல்லாம் இருக்குங்க. பிரியாணி ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே விற்கிறாங்க. பழசு மட்டும் இல்லை, புதுசு கூட விற்கிறாங்க போலங்க. அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த வழி தான் வந்தோம் நம்ம. என் வண்டி கூட ஒரு இது வாங்கணும் ஊசி மாதிரி. ட்ரில் பிட்டு எல்லாம் விற்றுட்டு இருக்காங்க போல. பார்க்கல, ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் தாராளமாக கண்டிப்பாக வாங்குவேன். யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தாராளமாக வாங்குவேன். நான் அதில் எடுக்குமாண்ணா ஃபோனு? ஒர்க்கிங்கா? எவ்வளோ அது? 3500, 4000, 3500. அதில் ரேட் கம்மியாக ஒன்று கொடுங்க வாங்கலாம். ரேட் கம்மியாக ஒன்று கொடுங்க. இல்லை இல்லை அவர் வேணுமா ரேட்டு கம்மியான? புரியல, நான் வாங்குறது தான் கேட்குறேன். வீடியோ எடுத்து ஆமாம் நான் வாங்குறத கேட்குறேன். எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ கட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. ஸோ அங்கே இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் கேட்டேன், கொடுக்கல அவங்க. வீட்டில் போகிறது தான்
ப்ரோ ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ? 350 தாங்களா? பாபா கோயில் இருக்கு, ஐயப்பன் வீடு என்ன சொல்கிறது, பிளாக் கலரு இல்லை ப்ளூ கலர் அந்த மாதிரி. ரைடர் ஜாக்கெட்லாம் இருக்கா வச்சுருக்கீங்களா? ரைடர் ஜாக்கெட்லாம் கிடையாது. ரைடர் பேண்ட் மட்டும் ஒன்று காட்டுங்க. தான் எவ்வளோ? சரி சரி ஓகே. வீடியோ எடுத்துக்கலாங்களா? ஆ எடுத்துக்கலாம். இல்லை எடுக்கணும். உங்களே எடுத்துக்கலாம். இடிக்கல தானே நீங்கள்? என்னங்க இடிக்கல? இல்லை இல்லைங்க, நான் இந்த மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வரேன். நான் ஈரோடுங்க. நான் இதுக்காகவே இங்கிருந்து அங்கிருந்து வந்திருக்கேன். நான் காலையில் ட்ரெயின் முடிச்சு வந்திருக்கேன். ஸோ வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ரைடர் ஜாக்கெட் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேண்ட்டு மட்டும் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோ காட்டுன்னு இருக்காங்க. பார்க்குறேன். ரெயின் கோட்டு, அப்புறம் வந்துட்டு குளிருக்கு போடுறது, அந்த மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. பட் இருந்தாலும் அந்த ரைடர் ஜாக்கெட் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கலாம்னு ஒரு ஆசை. சரியான டிராஃபிக். மொத்தம் பைத்தக்காரன் இன்ஜினியரிங்களா? நீங்கள் மட்டும் வியாபாரம் பண்ணிக்கிறேன் இன்ஜினியரிங்க? எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஹோட்டலில் அவள் லாஸ்ட் வந்து அவ்வளோ தூரம் வந்து நின்றுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிக்கிறீங்க. இந்த வாட்சியம் தர 100 ரூபாய், இந்த வாட்சியம் தர 100 ரூபாய், பர்ஸ் எல்லாம் 100 ரூபாய், பர்ஸ் எல்லாம் 100 ரூபாய், இந்த பர்ஸ் தர 100 ரூபாய், இந்த பர்ஸ் தர 100 ரூபாய். நான் அந்த ஃபோன் ஒர்க் ஆகுமாண்ணா? ஒர்க் ஆகுமா அந்த ஃபோனு? அந்த மோட்டோ ஒர்க் ஆகுமா? எவ்வளோ? 4 ரூபாயா? 1000 ரூபாயா? ஆனாமா? பேட்டர்ன் தெரியுமா? பேட்டர்ன் பாஸ்வேர்ட் ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுக்குது. இதுதான்ப்பா. அது வந்து
லாக் பண்ணி எடுக்கல. சரி சரி ஓகே சரி சரி ஓகே. இந்த ஃபோன் ஒர்க் ஆகுது. நான் வந்து ஈரோடு அங்கே தான் வந்திருக்கேன். கொடுங்க. ஓகே ஒரு 600 ஃபைனலாண்ணா? இல்லைண்ணா நான் செக் பண்ணி பார்க்கலாமாண்ணா. அன்லாக் தான் கேட்குறது. அன்லாக் ஆகிருந்து வச்சுக்கோங்க. நம்ம 1000 கொடுத்துருவோம் நான். ஓகேவா? எது அதுதான் ஆனாவே இல்லையாண்ணா? எது ஆனது ஆனாவே இல்லையாண்ணா? அதான் பார்க்குறேன். கொடுத்தா எங்கள் பாட்டி அம்மா இருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சரி பண்ணி கொடுத்துருவேன். ஒரு 600 கூட கொடுக்கணும். செல்போன் கார்டு வரான்னு தலைவரா? ஏன்னா சார்ஜர் அப்படியே குறையவே இல்லை, நல்லா இருக்கு. நான் அது பிரச்சனை இல்லைண்ணா. சிம் போட்டு எடுக்கணும்ண்ணா. ரிப்பேர் ஆகி போயிடுச்சுண்ணா. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலண்ணா. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்லையா, அது எதுவும் ஒர்க் ஆகல. இல்லை இந்த ஃபோன் நான் வச்சிருந்தேன் ஆல்ரெடி, இது ஒர்க் ஆகல. ஓகேங்களா? 700 கஸ்டமர் கேட்டு போயிட்டேன். ஒரு 650 ஒரு 50 ரூபா தான் நான் 350 ரூபா. ஆ அதாண்ணா ஒரு 50 தானா? 50 தானா? கிடைக்காது அது. இல்லைண்ணா இல்லை 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 நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலண்ணா. அது அது ஒன்றும் இல்லை, அந்த லாக் எடுத்துட்டு ஆ ரப்பு யூஸ் வச்சுக்கலாம். வயசானவங்க ஒரு 50 ரூபா தானே நான் குறைச்சிக்கணுண்ணா. இந்த ஃபோன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேட்டரி ரிப்பேர். ஒரு 300 ரூபா கொடுங்க. ஒரு பிட்டை 1000 ரூபா கொடுத்து ஒரு 400 ரூபா பண்ணிக்கோங்க. வராது 500 தர மாட்டீங்க. அது ஓகே, நான் உள்ள இப்பவே எடுக்கலாம். அதை கூட விட்டுருங்க. உள்ள தெரியும்ல, ஆன் பண்ணி பார்த்தா தெரியும். லாக் எடுத்து பார்த்தா தெரியும்ண்ணா. சிம் ஒர்க் ஆகுதா இல்லைண்ணா? நான் அந்த ஃபோன் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. வெயிட்டாக இருக்கும், ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதான் டவுட்டாக இருக்கு எனக்கு. பட் இதெல்லாம் 650 ரூபா வாங்கினா எப்படின்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க நான் கிளம்புற மாதிரி கிளம்பலாம். யாரு நிக்கிறாத விட்டானா? கேட்டுட்டு வர்றேன். ஐயா எவ்வளவுதான் கொடுப்பீங்க லாஸ்டா? 500 ரூபா கொடுக்கலாம். கண்டுக்க மாட்டாரு. இவரு வரமாட்டார். கடைசி வரைக்கும் வரமாட்டாருங்க. 750 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த ஃபோனை.
பாருங்க எவ்வளோ பெரிய கடை இருக்கும். ஏதாச்சும் வாங்குற மாதிரி பொருள் கூட வாங்கலாம். அண்ணா ஃபோன் இருக்காண்ணா? ஃபோன் இருக்கா? வேறு இதில் போதும். ஓகே பாருங்க ஃபர்னிச்சர்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பாருங்க டெம்பர் கிளாஸ்லாம் 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பொருள் அவங்க தேவையான பொருள் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க இங்கேயே. ஏன்னா இங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்றதுனால. ஐயா ஒர்க் ஆகிற ஃபோன் இருக்குங்களா? 300 ரூபா கொடுக்கலாம். ஐயா ஒர்க் ஆகிற ஃபோன் இருக்குங்களா? எவ்வளோ ஸ்டார்டிங்கு? ஒர்க் ஆகுமா? இது ஒர்க் ஆகுமா? இந்த பொண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு. 11 நாங்களாம் ஹாஸ்டல் படிக்கிறப்ப வச்சிருந்தோம். அந்த பொண்ணு நிறைய பேர் வச்சிருப்பாங்க பசங்க. டச் போன ஆனாவே இல்லை. எதுவுமே ஆனாவில். அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆக்சுவலாக அந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராப்பு தான். ஸ்க்ராப்பில் எடுத்து பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. சைக்கிள் அண்ணா உங்களுக்கு நம்பளுதுங்களா? ஒர்க் ஆகுங்களா ஃபோனு? என்னண்ணா சார்ஜ் போட்டால் ஆன் ஆகுமா? தேவை பார்க்கலாமா? அது பட்டன் எதுவுமே இல்லை. இதை கொண்டு போனால் அவ்வளோதான் நம்மளுக்கு. இதை வாங்கின வேஸ்ட்டு. சரியான புத்தகம். ஆக்சுவலாக காலையிலே 5 மணிக்கு வரணும் போல். நான் வேற ஒரு பக்கம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னாங்க. இங்கே வந்து கேட்டு பார்த்தா 5 மணிலேருந்து இருக்குது கடை. கேமராலாம் கூட இருக்குது. சேரு கேமிங் சேர்லாம் இங்கே மேபி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இது எங்கள் ஊராக இருந்தால் கூட இந்த இது வந்துட்டு இந்த மார்க்கெட் எங்கள் ஊராக இருந்தால் அங்கேயே வாங்கியிருப்போம். வந்து நாங்கள் பவர் பேங்க்லாம் வச்சுருக்காங்க. ஃபர்னிச்சர்லாம் வச்சுருக்காங்க. ஓகே போகுது கடை. லாஸ்ட் பூரா போகும் போல. அப்படி வாங்க எப்படி வாங்கலாம்.
காலத்து பொருள். கேமரா பார்த்துட்டேன். வேணும் 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அடித்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா. நாம் தான் வேஸ்ட்டாக இருக்கோம், நாம் தான் மட்டமாக இருக்கோம், நாம் தான் வந்து நம்மளுக்கு பேச தெரில போல். நாங்கள் போது எடுத்தோன்னே 100 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்றாங்க ஒரு டிவிடி பிளேயரை. ஏங்கப்பா ஆமாம் போல. சென்னை பஸ்லாம் பார்க்கிங்ன்றதுலாம் பெரிய ஆளாக தான் போவேன். ஏன்னா இங்கேயே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு பழகிருக்கும். அது நம்ம அங்கே அவ்வளோ தூரம் வரோம். ஸோ நம்மளுக்கு இந்த மக்களோடைய பேச்சு எப்படி வந்துட்டு இதாகுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கஷ்டம்தான். பேச்சு திறமை இருந்தால் பொழைச்சிக்கலாம், வாங்கிக்கலாம், என்ன பொருள் வேணால் ரேட் கம்மியாக பேசி. வேறு மொபைலில் நம்ம மாதிரி லேப்டாப் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. காலையில் சீக்கிரமாக வந்துருக்குங்க. அதுக்கு நான் லேட் பண்ணிட்டேன். வேறு ஒருத்தர் சொன்னதை நம்பி விட்டுட்டேன். ஒரு ஷூலாம் கூட இருக்குது. ஜூஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குதாம்மா. எவ்வளோம்மா? 25. ஐஸ் இல்லாமல் ஐஸோட போடுறீங்களா? சரி ஒன்று கொடுங்க, 25 ரூபாயம்மா. நல்லா இருக்கு. நான் கூட சத்தியமாக பயந்து போயிட்டேன். நான் கூட மொபைல் தான் பிடிக்க போயிடுவேன்னு நினச்சேன். நைட்டு மொபைல் தான் பிடிக்க போகலான்னு நினச்சேன். போயிடுவேன் பயங்க. ஏன்னா நம்ம 15 Pro Max பிடிக்கிட்டு போனால் கூட தெரியாது. ஏதாவது பஸ்னான்னு சொன்னேன், ஓடி பிடிக்கவே முடியாது. அதான் ரெடி ஆகிட்டேன். நான் கேஸ் கொடுக்கணும், ஓட ரெடி ஆகிட்டேன் அப்படின்ட்டு ரெடியாக தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் வெளியூர் ப்ரோ கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்றாங்க. அதுதான் பார்த்துக்கலாம். ஒரு பீப்புள்ஸ் வந்து எந்த ஒரு அப்பியரன்ஸ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா வெளி தோட்டத்தை வச்சு நம்ம யாரையும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஒவ்வொருத்தையும் வந்துட்டு அது எனக்கே தெரியும். நானே வந்துட்டு தட மாதிரி தான் இருப்பேன். என் மூஞ்சே பார்க்க தட மாதிரி தான் இருப்பேன். என்ன பார்த்தா தான் மற்றவங்க நினைப்பாங்க, ஐயோ தடை வரோம் போலயே, பொருள்லாம் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. என்னாச்சு? லைட்டாக கழிச்சிருக்கு. அம்மா கொஞ்சம் தான் கழிச்சிருக்கு பாருங்க. இவ்வளோதான் கொஞ்சம் கூட கழிச்சிருக்குது. சரிந்தாங்க 5 ரூபா 20 ரூபா எடுத்துட்டு மிச்சி 100 மேலே கொடுங்க. ஓகே வந்துச்சு காசு. சார் லேப்டாப் பேக் ஆமாம்.
46 46 46 பாருங்கண்ணா இருக்காதா நல்லா இருக்கு அது ஆ ஆ நானே இப்பதானே வரேன். நான் ஈரோடுல வரேண்ணா. வருமானம் வர 15 Pro Max கிட்ட இன்னும் ஒரு எவ்வளோ தூரம் போகுது? சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த மார்க்கெட் எவ்வளோ நாளாக இருக்குது? எத்தனை வருஷமா இருக்குது? நான் ஒரு 12 வருஷமா போடுறேன். ஓகே ஓகேங்க. மார்க்கெட் இருக்கு, அது ஒரு 50 வருஷம் முன்னாடி சார்ந்த மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து ஒரு 15 வருஷமா இருக்குது. 15 வருஷமா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு அதோட கடையும் இருக்குது. ஃபர்னிச்சர் இருக்குது, இரும்பு கடை இருக்குது, மளிகை கடை இருக்குது, காய்கறி கடை இருக்குது, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உள்ள கடை இருக்குது. எல்லா தரப்பட்ட இருக்குது, பழசு புதுசு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இப்படி வேண்ட புதுசு வேணால் புதுசு கூட வச்சுருக்காங்க. இந்த பீரோலாம் புதுசு தான் வச்சுருக்காங்க. இதே செகண்ட்ஸு பழசு இருக்குது. இதெல்லாம் வந்து செகண்ட்ஸு, பிளாஸ்டிக் எல்லாம் புதுசு. எல்லாத்துக்கும் சௌகரியமாக தான் இருக்குது இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மற்ற கடைகளோட 500 ரூபா 1000 கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆமாம். வண்டியும் வாகனம் வசதி இங்கே கிடைக்குது. ஆமாம். வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வாங்கி புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் லோக்கலோட வாங்கி ஆட்டோவில் மாதிரி ஆட்டோவில் ஏற்றி கட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசதியாக தான் இருக்குது. நல்லா பாத்ரூம் வசதி இருக்குது, லைட் வசதி இருக்குது. ஈவினிங்கு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. முதல்ல இதெல்லாம் கிடையாது, இந்த ஸ்பெசிலிட்டிலாம் கிடையாது. ஆமாம். இந்த பாத்ரூம்லாம் கிடையாது, வசதிலாம் கிடையாது, ஏற்பட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே. இப்போ வாரம் ஒரு டைம் தான் நடக்குமா? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும். காலையில் எத்தனை மணிக்கு? 5 நல்ல 4 மணி 5 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் எத்தனை மணிக்கு முடியும்? 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும் இருக்குங்க. அந்த பக்கம் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே. ஓ, காய்கறி கடை இருக்குங்களா? காய்கறியும் குருவி எல்லாமே இருக்கு. ஆடு பொருள் சரி ஓகே, எல்லாமே இருக்குங்களாங்க? அனைத்தும் ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே. ஓகேண்ணா. ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன இடமா தான் போட்டுருப்பாங்க. இப்போ வர ரொம்ப பெரிய லென்த் ஆயிடுச்சு, பெரிய இடமாயிருச்சு. அப்படிங்கிறப்போ கடையை போட்டுருக்கு. ரொம்ப நாளாக போட்டவங்களுக்கு அவங்க அப்படியே ரெகுலராக 10 வருஷமா 12 வருஷமா போட்டவங்களாம் அது மாதிரி இருக்குது. கடைக்கு வாடகைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. சின்ன கடைக்கு தகுந்த மாதிரி வாடகை, பெரிய கடைக்கு தகுந்த மாதிரி வாடகை. ஓகே ஓகே. வாடகை ரெகுலராக உள்ளவங்க எல்லாம் அப்படியே பொருள் அந்த மாதிரி சின்னதாக போடுற எலக்ட்ரானிக் பொருள் அப்படி கம்ப்யூட்டர் ரெகுலராக உள்ளவங்க ரெகுலராக அந்த இடம் தான். இல்லாதவங்க வராதவங்க இடத்துல புதுசாக வரவங்க போட்டுக்குவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி வாடகை வாங்கிக்குவாங்க. ஓ, எல்லாம் நல்லா சந்தையை ஆர்கனைஸ் பண்ணி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஓகே. இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்கேயுமே இல்லை. நான் வந்துட்டு ஈரோட்லேருந்து வரேன். நான் இந்த மாதிரி ஒரு சந்தை எங்கேயுமே எங்கேயுமே இல்லை. சயின்ஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை அந்த மாதிரி ஒரு இருந்து வந்தது. அதாவது ஆடு கோழி சந்தையில் அப்பவே ஆரம்பிச்சு ஓ அப்போ இப்படியே டெவலப் ஆகி எலக்ட்ரானிக்ஸ்னு ஃபர்னிச்சர் நல்லா வந்துருக்குது அப்படியே. துணி ஆமாம், ட்ரெஸ் கூட இருக்கு. ஆமாம், எல்லாமே துணி வந்து துணி ஆரம்பித்தாங்க. அப்புறம் மாட்டு சந்தை ஆட்டு சந்தைன்னு தனியாக ஒதுங்கினோன்னா எலக்ட்ரானிக் பழைய பொருள் இங்கே வச்சு விற்கலாம் அப்படின்ட்டு செகண்ட் பொருள் கலைப்பொருள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும்போது தான் அப்படி ஒவ்வொன்றா பிக்கப் ஆகி இப்போ ஃபர்னிச்சர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அதாவது எடுத்துட்டு எல்லாமே கிடைக்குதுங்க. அனைத்தும் ஓகே. மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை? எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இட வசதி நீங்கள் ரோட் பிளாக் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல? அது மாதிரிலாம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது. சப்போர்ட் தான் பண்ணுறாங்க எல்லாருமே. சப்போர்ட் தான் எல்லாருமே. சரி ஓகேண்ணா. இப்போது நார்மலாக வந்துட்டு வெளியே வந்து ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தாலே என்ன, இங்கே மெயினாக இந்த சந்தை இருக்குன்னா ஃபேமஸாக போயிட்டு இருக்குன்னா என்ன காரணம்? விலை கம்மி, விலைவாசி ரொம்பவே கம்மி. ஓகேங்களா?
விலைவாசி குறைவு. ரொம்பவே கம்மி, எதிர்பார்க்காத அளவு ரொம்பவே கம்மி. என்ன ரீசன் அதை மட்டும் சொல்லுங்க. என்ன காரணம்? அது தேடி போய் கடைகளில் விற்காத பொருள்கள், கம்பெனிகளில் வந்து விற்காம இருக்கிற பொருள்கள், வீட்டில் ஒரு சில பேர் வீட்டை மாற்றும் போது சுற்றி பண்ணும்போது இப்படி எல்லா தரப்பட்ட ஜாமானும் அந்த மாதிரி கிடைக்கும் போது கம்மியாக கொடுக்குறோம். ஓகே ஓகே. நீங்க வீடு காலி பண்றீங்க, அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு இதை எங்களுக்கு மொத்தமா காலி பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க போது அதை நாங்க ஷிஃப்ட் பண்ணி அந்த பொருளை 4 பேருக்கு மக்களுக்கு கொடுப்போம். ஓ சரி சரி. அவங்கள்ட்ட கம்மியாகும், அதே கம்மி எங்க கொடுத்துருவோம் மக்களுக்கு. அதை ஃப்ரீயா அவங்க தேவையில்லாத பொருள் உங்ககிட்ட நீங்க வாங்கிக்கிறீங்க, வாங்கிட்டு வந்து இதை சந்தைப்படுத்துறீங்க இந்த இடத்துல வந்துட்டு மக்களுக்கு அப்படிங்கிறப்ப கொடுத்துருவோம். 10 ரூபா 20 ரூபா ஓகே கொடுத்துருவோம். ஒரு ஃபேன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு காலி பண்ணுவாங்க, 10 ஃபேன் இருக்கும், எல்லா ஃபேனையும் எடுத்துருப்பா அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்றது, மக்களுக்காக சேவை இருக்கு. உடைச்சு போட்டா ஒண்ணும் கிடையாது, 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வரது இல்ல, 300 ரூபாய்க்கு தான் வரும். 350 ரூபாய் மக்களுக்கு சேவை, அப்படி சேவை மாதிரி தான். சரி சரி ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே, இதை சொல்லிட்டீங்க. இப்போ அதை தாண்டி ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு கரும்புள்ளி மாதிரி வந்துட்டு இந்த மொபைல் பொருள், இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள், அந்த மாதிரி பொருளை வந்துட்டு திருட்டு பொருள்னு சொல்றாங்க ஒரு சில இதில். ஓகேங்களா, யூடியூபர் சொல்றாங்க, எனக்கு தெரியல. நான் வந்து நார்மலாக நானும் ஒரு உங்களை மாதிரி ஒரு மொபைலில் பார்க்குறப்ப வந்துட்டு திருட்டு மார்க்கெட் அப்படின்ற ஒரு செல்லை வச்சு சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றதுனால வந்துட்டு திருப்பிடுறாங்க அப்படிங்கிறப்ப அது உண்மையா? அதுன்னு கேட்கறேன். கடையா போடுறவங்க யாரும் திருட்டு பொருள் வந்து விற்க மாட்டாங்க. ரோட்ல போறாங்க அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வருவீங்க. இப்போ ஒரு 10 கடை நாங்க எடுப்போம். 10 இதுல சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரா, அந்த மாதிரி. அதுல வந்து ஏதாவது ஒரு இப்போ மிஸ் பண்ணுவாங்க. அதாவது மிஸ் ஆகுறது, அதை கொண்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் போட்டுருவாங்க. அது என்ன ஆகும், அவங்க ஆன் பண்ண போறது கிடையாது, யூஸ் பண்ண கிடையாது, அதை தூக்கி ஸ்கிராப்ல போட்டுருங்க, பண்ணு ஸ்கிராப்ல போட்டுருவாங்க. அதை கொண்டு கிட்ட தான் வரும். இப்போ சத்யா ஷோரூம்ல எடுக்கும், ஜெயச்சந்திராவில் எடுக்கும், இது பிரஸ்டேஜில் எடுக்கும், எல்லா ஷோரூம்லயும் நாங்க எடுக்கணும். அப்போ அது என்ன ஆகுது, இங்க வந்து நல்ல பொருளா இருக்குது, சேல்ஸ் பண்றோம். அப்படிங்கும் போது என்ன ஆகும், நாங்க என்ன பார்க்கவே முடியும். அதான் அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க நல்ல பொருள் இப்படி கொடுக்குறாங்க 2 ரேட்டுக்கு அப்படிங்கறதுனால அந்த சொல்லிடுறாங்க அந்த தாட்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க, சத்யாவுல போய் இப்போ வாங்க போறீங்க, அப்ப எக்ஸ்சேஞ்சில் வீட்டில் நல்லா இருக்கும், இது எடுத்துக்கோங்க. நாங்க அவங்க எக்ஸ்சேஞ்சில் புது பொருள் அவங்க கமிஷன் அதை பார்த்துருவோம். அது வந்து ஒன்று ஒரு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா அதே தான். அந்த செல்லை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டாப்புக்கு எங்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஓ ஓகே ஓகே. நாங்கள் போய் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணுவோம். ஒரு 100 செல் சேர்ந்தோடனே நாங்கள் கலெக்ஷன் பண்ணி அது அங்கே நல்ல செல்லை மட்டும் ஆன் ஆகிறத மட்டும் இங்கே விற்பாங்க. அப்போ அதில் வந்து ஒருத்தன் பண்ணுற தப்பு தான் சில இங்கே வந்து. ஓகே ஓகே. ஒரு சின்ன புள்ளி வந்துட்டு எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி, எல்லாத்தையும் பேர் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் நான் நிறைய உண்மையை சொல்லணும் அப்படின்னா, வெயிலுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் ஆகுதோ இல்லையா பார்த்துட்டு இருக்காங்க. அது வேணா பார்க்குறேன், நான் கண்ணு கூட பார்க்குறேன் நான் அதை. சரி ஓகேண்ணா, சரி பாருங்க, சரி அனுப்பிட்டேண்ணா. சரி பாருங்கண்ணா, சாப்பிடுங்க. தேங்க்யூ. பாருங்கண்ணா, சரி பாருங்கண்ணா, பை. ஓகே. ஸோ கேட்டோம் இப்போ நம்ம. பார்த்து வாரம் கட்டு, ரைட் ஓடி. நல்லா ஸ்கிராப் தான். ஆட்டோ வசதி எல்லாமே இங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே வந்துட்டு இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு பழைய பொருள் மட்டும் இல்லைங்க, புது பொருளாக கூட வச்சுருக்காங்க, விற்றுட்ருக்காங்க. செகண்ட்ஸ் மட்டும் அப்படின்லாம் இல்லை, குறிப்பிட்ட செகண்ட்ஸ் மட்டும் அப்படின்லாம் இல்லை, எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. பாருங்க, டாய்ஸ்லேருந்து டூல்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பெண்டாக இருக்கும். ஆனால் இந்த பேண்ட்லேயே வந்துட்டு இந்த கிளீன்சர் இருக்குமா இருக்குங்களா? இருக்கா? என்னோடதா தெரியல.
ஆ மணி ஆஃப் பண்ணு 32 கரெக்டாக ஆகும் 30 போடலாம் 32 போடலாம் ஃபோன் மாடல் வேணுமா ஆ மாடலாக இருக்குது கொஞ்சம் ஜிப்பு ஆல்ட்ரு பண்ணிக்கிறீங்களா காட்டுங்க பார்க்கலாம். ஜிப்பு கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது இது மாதிரி வேணாண்ணா, மாடல் வேணுமா நல்லா கிராண்டாக இருக்கணும். லைட்டு கிழிஞ்சிருந்தா போகும், கிழிஞ்சிருக்க மாதிரி. கிழிஞ்சிருக்க மாதிரி வராது, கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இல்லையா அது க்ளோசிங் டைப் தான் இருக்குது. இப்போ அது வேணாம், அப்போ வேணாம் விடுங்கண்ணா. நல்லா இருக்கும். இல்லை இது மாதிரி வேணாண்ணா. மாடர்ன் டோன் தான் இருக்குது. கிழிஞ்சு போன மாதிரி இருந்தால் தான் மாசாக இருக்கும். அப்போ தான் ரூட்டில் போகிற நாயெல்லாம் குலைக்கும் இருக்கும். எவ்வளோ இது பேண்ட்டு ஒன்றும்? பேண்ட் 250. அந்த புதுசாக சொல்கிறாங்களே லெனினா, அது பேர் சொல்லுவாங்களே பேர் இங்கே வச்சிருக்கேன். டோன் மாடல் 2 மாடல் வந்து டோன். சரி பரவாயில்ல விடுங்க, வேணாம் விடுங்க. அவர் சரி ரொம்ப நேரம் கேட்குறோம், கேட்டுட்டு அவரும் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், சரி எடுக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அவர்கிட்ட இல்லை போல் அந்த மாதிரி பேண்ட்டு. ஸோ இங்கே சைக்கிள்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், சைக்கிள்லாம் வச்சுட்ருக்காங்க, புது சைக்கிள்லாம், புது சைக்கிள். எடுக்குமாண்ணா அது ஃபோனு? எடுக்கிற ஃபோன் அது ஒர்க் ஆகுமா? ஃபால்ட்டுங்களா? ஒர்க் ஆகிற மாதிரி எதுவும் இல்லைங்களா? எடுக்கிற மாதிரி ஃபோன் எடுக்கிற மாதிரி வேணுண்ணா, ஒர்க் ஆகிற மாதிரி. ஆ புரியல. அங்கே போகணுமா? எவ்வளோண்ணா அது? என்ன ஆனாமா சொன்னீங்க, டேட் சொன்னீங்கன்னா வாங்கிட்டு போயிடுறேன் நான். வேணாம் போகணும். பாய் பாய் பாய். நீங்கள் சொல்ல கொஞ்சம் கொடுங்கண்ணா. பாய் எவ்வளோண்ணா ஃபோனு? இந்த ஃபோன்ண்ணா இது வந்து இது வந்து 2, இது 2. 1500. என்ன ஃபால்ட்டு? ஒன்றும் ஃபால்ட்டு இல்லை, அப்படியே ஓகே தான். டச்சு கொஞ்சம் ஓடும், அவ்வளோதான். எப்பயாச்சும் டைமில் ஓடுமா? அதுக்காக தான் அந்த ரேட்டு 15 அது. ஓ இதெல்லாம் 2 பக்கா. ஏம்மா சார், இதெல்லாம் பக்கா, இதெல்லாம் பாரு, செக் பண்ணி கூட பார்த்துக்கோ. இதெல்லாம் பக்கா, இதெல்லாம் 2 ரூபா கீழே கொடுக்க மாட்டேன். இது 5000 mAh பேட்டரி. அது வேறு கீழே வந்துச்சு அப்படியே. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி 8. இன்னொரு ஃபோன் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் சார்ஜ் இல்லை, சாம்சங் மேக்ஸ் J7 மேக்ஸ்ன்ற ஒரு மாடல். ஸோ இது 2 ஃபோனு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இது வந்துட்டு 2 சேர்த்து வந்துட்டு 1000 வாங்கியிருக்கேன். சரி 2 சேர்த்து 2000 வாங்கியிருக்கேன், 2000 ரூபாய்க்கு. ரெண்டுமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. பேக் ஒர்க் வந்துச்சு அடுத்த ஹெட்செட்டு. அது இல்லாமல் இந்த ஒரு ஃபோனு என்னோட ஃபேவரட்டான ஒரு ஃபோனு. ஸோ இது வந்துட்டு இதுவும் விற்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 வாங்கிக்கிறேன்.
ஜஸ்ட்டு 700 2500 3 ஃபோன் வாங்கியிருக்கேன் நான். ஓகே கிளம்பலாம். ஓகே நான் பாருங்க போய்ட்றேன். பை. போகலாமா? எதுங்க அது 1400 சொன்னாருங்க. 1400 சொன்னாப்புல. என்ன மாடல் இது? எதுங்க எம்ஐ? அதுவா ரெட்மி 8. மூணு ஃபோன் வாங்கியாச்சு. ஜி ஒர்க் ஆகிற ஃபோன் இருக்கா? ஒர்க் ஆகிற ஃபோன் இருக்கா? ஒர்க் ஆகிற ஃபோன் அங்கே பாருங்க. குட்டியா பைக் இருக்கு. இதெல்லாம் கேசட்லாம் இருக்கும் போல. அந்த மாதிரி வரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பழங்கால பொருளாக வச்சுருக்காங்க. ஸ்கேட்டிங் பொருள் வச்சுருக்காங்க. பட்டர் பிஸ்கெட்டு, பூ பிஸ்கெட்டு, சால்ட் பிஸ்கெட்டு, ஸ்வீட் பிஸ்கெட்டு, பூஸ்ட் பிஸ்கெட்டு, குட்டே பிஸ்கெட், இப்படி 10 விதமான பல விதமான ரகரகமான விதவிதமான பிஸ்கெட்லாம் விட்டு வந்துக்கிறோம் பாருங்க. பிஸ்கெட் விற்பனை செய்கிறோம். பிஸ்கெட் உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய ஆரோக்கியம் பொருளெல்லாம் விற்கிறாங்க. முந்திரிலாம் விற்கிறாங்க. முந்திரி பறித்து அப்படியே விற்கிறாங்க போல. முந்திரி சைக்கிள்லாம் விற்கிறாங்க. சைக்கிள் எவ்வளோண்ணா? என்னண்ணா நம்ம பெரிய சைக்கிள் எவ்வளோ? 3000 ரூபாய்ங்களா? சின்னது 1000 1500 ஓகே. நம்பர் தானே இருக்கா? கார்டு தான் வச்சுருக்கீங்களா? 4 பாட்டு புரியல. இல்லை வாங்கணும். ஓகே ஓகேண்ணா பாருங்க. நான் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸுக்கு இருக்கா? 15 ப்ரோ மேக்ஸுக்கு சரி பாருங்க. டெம்பர் இருக்கா? 15 ப்ரோ மேக்ஸுக்கு இருக்கா? எவ்வளோ? ஆமாம் இது அவனே கொடுத்த பவுச் தானே இது? ஆமாம் அது அதிலே கொடுத்து அவனே கொடுத்த பவுச். ப்ரொடெக்ஷன்னா ரிங்கு போட்டு இது அவ்வளோ ஒர்க் இல்லைங்க. அவ்வளோ சொல்கிறது டேமேஜ் ஆயிரும். ஆமாம் சும்மா ரஃபுக்கு தான். ஆமாம் கீழே போட்டேன் டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் டெம்பர் போட்டனால தப்பிச்சு. உடஞ்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக செலவு வச்சிருக்கேன். அப்படி 10 ரூபா செலவு வச்சிருக்கேன். இதை நான் வாங்கிட்டு ஏன்டா வாங்கணும்னு கஷ்டப்படுறேன். 1.5 லட்சம் போட்டு போட்டு உடஞ்சுக்கா? ஸ்டாண்டில் போட்டு ஸ்டாண்டில் இல்லைங்க. இல்லை எப்படின்னா வண்டியில் போயிட்டு இருந்தேன். அந்த வண்டியில் ஒரு இத்து போன ஒன்று இருக்கும். அந்த கிரிப்பர் மாதிரி இருக்கு தெரியுங்களா? கிரிப்பர் மாதிரி அது கூட நல்லா இருக்குங்க. இதுலேயே வந்துட்டு இன்னொன்று இருக்கும் திருவுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அதை மட்டும் வாங்கிடாதீங்க. திடீர்னு கழுண்டு விழுந்துடும். அது அப்படியே விழுந்து போச்சுங்க தெரியாமல். விழுந்து போய் எடுத்து பார்த்து நல்லா இதான் ஆகலை. கொஞ்ச நேரத்துக்கு செலவாயிடுச்சா வச்சுக்கோங்களேன். ஆனால் ரப்பர் கேஸ்லாம் வந்து நல்லா இருக்கும்ல? ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் போட்டிருந்தேன் 250 ரூபாய். அது நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் வாங்கினாங்க. அது நல்லா இருந்துச்சு. இது வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் வாங்கி போட முடியாது. உடஞ்சு போயிடும். கண்டிப்பாக உடஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட்லாம் டயர் கேஸ்லாம் வரும்ல? சீனாக இருக்கும். ஏன்னா சேஃப்டி தானே. இது மாதிரி தான் வச்சுருந்தேன். இது மாதிரி தான் வச்சுருந்தேன். ஆனால் இது தாங்க ப்ரோ. இதுதான் போட்டிருந்தேன் நான். சுற்றி இது மாதிரி ஷீல்டு மாதிரி இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒர்த்தானது. ஆனால் இது மாதிரி லப்பர் வாங்குறது வேஸ்ட்டு. லப்பர் வாங்குறது தயவுசெஞ்சு வேஸ்ட்டு. இது அடி கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணிக்கிறாது. இது நல்லா இருக்குது போட்டு பாருங்க. அடிக்கடி ஃபோன் கீழே விழுந்துருமா? இல்ல அது பாருங்க எப்படி இருக்கு கேஸ் பாருங்க. எவ்வளவு ப்ரோ இருக்கு? பிளாஸ்டிக் மாதிரி இல்ல. ஒரு டெம்பர் சொல்லுங்க, ரேட் சொல்லுங்க பாத்துங்க. 100 தானா? அது குறைக்க மாட்டீங்களா கூட? ஐபோன் வெச்சினே 15 ப்ரோ மேக்ஸ் வெச்சினே. அவரே 15 ப்ரோ மேக்ஸ் எதுக்குங்க வரோம்?
சொல்லுங்க ரேட்டு கம்மியாக இருக்கிறதுல வருது. சரி எவ்வளோ ஓட்டுறாங்க ஆப்பிள் ஷோரூம்ல? புரியல. அதெல்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் கேட்காதீங்க கம்பிட்டுருங்க. பண்றீங்க அதை வாங்கும் போது தான் கேட்டேன் எல்லாமே 2 ரூபா. ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே 2 ரூபா வாங்குவாங்க. இது வேணா நம்ம 2 போட்டுக்கலாம்ல. இந்த கிளாஸ் 2 போடலாம். இது ஃபயர் பெட்டரா மில்க் பெட்டரா? 2 போடலாம். 2 வாங்கினேன். ஒன்று போட்டு ஒன்று வச்சு நெக்ஸ்ட் போடுறோம். சரி ஓகே ப்ரோ பாருங்க. ஸோ என்னன்னா இது முன்னாடி ஒரு டெம்பர் வந்துட்டு 200 வரைக்கும் போட்டிருந்தேன். அது வந்துட்டு டேமேஜ். அது வந்து கீழே வந்து எதுவும் ஆகலை. டிஸ்பிளேக்கு எதுவுமே ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது வாங்குறது பெட்டர் நினைக்கிறேன். 100 ரூபாய்க்கு வாங்குறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டியாக வாங்கி போகிறது பெட்டர். எனக்கே தெரியும். நான் இது முன்னாடி வந்துட்டு மொபைல் ஃபீல்டில் இருந்திருக்கேன். டெம்பர்லேயே வந்துட்டு நிறையா வித்தியாசமாக இருக்குது. ஸ்டேபிளாக இருக்க மாதிரி சீப்பாக ஆகணும் அப்படின்னா உத்தரவு அதில்லை. கீழே போட்டு கண்டிப்பாக டிஸ்பிளேக்கு வந்துட்டு உடையது கன்ஃபார்ம். அது எப்படி சொல்கிறது வாய்ப்புகள் அதிகம் உடையிருக்கு. நான் மொபைல் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்காண்ணா? மொபைல் லேப்டாப் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கா? ஒர்க் ஆகுதா? எவ்வளோ? இது 4000 ரூபாயா? கவர்மெண்ட் லேப்டாப்பா என்ன? கவர்மெண்ட் லேப்டாப்பா? இப்போ அதெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி மிஷின் இருக்கா? இது ஒர்க் பண்ணுற மிஷின்? ஓ சரி ஓகேங்க. பாட்டு கேட்குற மாதிரியா? அதான் பார்த்து சுத்தணுமா அதுக்கு? அதெல்லாம் ரேர் தானே. அதெல்லாம் ரேர் கிடைக்கிறது. அதெல்லாம் பழங்காலத்துது. அதில் வச்சிருக்கீங்க வீடியோ பார்க்கலாமா? மொத்தம் அப்படி இந்த மிஷினில் வச்சிருக்காங்க. அது வந்து பழங்காலத்து பாட்டு கேட்குறது. ஆடா கிளி கத்துதா? பாட்டு பாடுமா? என்ன பாட்டு? எம்ஜிஆர் பாட்டா? இது மாதிரி ரேரா இருக்கா? எடுத்து வச்சிட்டீங்க வீட்டில்? எடுத்து வச்சிட்டீங்க வீட்டில் கொடுக்குறதா இல்லை? வீட்டில் இருக்குது. இருங்க இது மாதிரி ரேரா பாருங்க. இது மாதிரி ரேரான பொருளாக கூட வச்சிருக்காங்க. பழங்காலத்து பொருள். ஓ சரி. ஓ டூப்ளிகேட் இருக்காதுல்ல? கிடைக்காது. ஆமா இதெல்லாம் அந்த காலத்து. இதெல்லாம் கரெக்டாக கிடைச்சதுனால எடுத்து வச்சிட்டீங்க. ஓ அதான் இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணாதான். அதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லவே இல்லையே. இது வந்து ரோஸ் வுட் இந்த பலகை. ஓ ரெட் வுட் ரோஸ் வுட்பாங்கல்ல அந்த பலகை இது. ஓ சரி ஓகே. இந்த கீழ இருக்க இந்த வுட். ஆமா அந்த வுட். டூப்ளிகேட் வச்சிருப்பாங்க மோர் மாதிரி இருக்கு. அது டூப்ளிகேட். சரி ஓகேண்ணா. சரி பாருங்க. இந்த மாதிரி பொம்மை தான் வந்துட்டு ஒரு யூடியூபர்காரர் வந்துட்டு 350 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காப்ல. இந்த இதே பொருள். இந்த பொருளை வந்துட்டு 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஒரு யூடியூபர். ஆனால் இங்கே வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க இந்த பொருள். இதில் வேற வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு வெளியே வந்துட்டு 800 ரூபா. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்துட்டு 390 ரூபா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க யூடியூப்ல. கருவாடு பாருங்க. எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனா?
கார்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா? உங்கள் கார்டு நம்பர் தானா சொல்கிறீங்களா? எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நம்பர் சொல்கிறீங்களா? மேபி கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. சொல்லுங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9176281499. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து ரேட்ல இருக்கு உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல 500 ல இருந்து இருக்கு. 500 ல இருந்து 4000 இருக்கு நம்மட்ட மிஷின். ஓகே ஓகே. வால் கட்டிங், கமாண்டர், கிரைண்டிங் மிஷின் எல்லா மிஷினும் இருக்கு. அது கூட இந்த பிட்டெல்லாம் ட்ரில் பிட்டெல்லாம் குத்துறீங்களா? கூட காய் தரும். நீ தனியா நம்ம பிட்டல் தனியா வாங்கிக்கணும். நம்ம பிட்டு தனியா வாங்கிக்கலாம். எல்லா அட்வான்ஸ் கிடைக்கும். மெயின் சர்வீஸ் தான் நம்ம மெயின். ஓ, சர்வீஸ் தான் மெயின். சரி சரி ஓகே. இது எல்லா மாடலும் இருக்கு. ஒரு இதெல்லாம் பெரிய மிஷின் உடைக்கிறது, அறுக்கிறது, ஒரு மிக்சர் போடுறது. ஓகேண்ணா பாருங்க. புரியல என்னதுண்ணா? வேஷ்டி கம்பளி, அப்புறம் வந்துட்டு இந்த சால்வ மாதிரியா? போதிங்களா? உங்கள் நம்பர் வேணா சொல்லுங்க. நம்பர்லாம் இல்லை. ஓகே ஓகே. என்னண்ணா? ஃபோன் திருடு பண்ணிச்சு. ஓ, ஃபோன் திருடிட்டாங்களா? எங்கேவா? என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லிங்க. 50000 ஃபோன் திருடு பண்ணிச்சு. 50000 ஃபோனா? என்ன ஃபோன் உங்களுக்கு? ஐஃபோன் திருடிட்டாங்களா? என்னண்ணா பார்த்துருக்கலாம்ல. எல்லாம் விட்டாங்கன்னா கஸ்டமர் கிட்ட பேசுகிறாங்க. பேசுறது எடுத்து போயிட்டாங்களா? ஐயோ பாவம். கஷ்டமாயிடுச்சு. வியாபாரம் ஆகுதாண்ணா? ஒன்றுமே இல்லை. வியாபாரம் ஒன்றும் இல்லை. வெயில் ஜாஸ்தி. ஆமாம், சரியான வெயில். கஷ்டம்தான். எத்தனை வருஷமா சென்னையில் இருக்கீங்க நீங்கள்? 20 years ஆயிடுச்சு. 20 வருஷமா இருக்கீங்களா? அடேங்க, 20 வருஷமா இதே தொழில் தான் பண்ணுறீங்களா? ஓ, கண்டிப்பாக கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டம் தான் வெயில் வந்துட்டு விற்கிறது. ஆமாம் ஆமாம். சரி பாருங்க, போய்ட்றேன். பாய். இல்லை இல்லைண்ணா, நம்ம வந்துட்டு பெட்ஷீட் எடுக்கிற துணி எடுக்கிறதா வரல. நான் மொபைல் அந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து வாங்கிடுவேன். நான் ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக வாங்கிட்டு போயிடுவேன். நான் எதுவும் தூக்கிட்டு போக முடியாது வீட்டுக்கு. வீடு ஈரோட்டில் இருக்குது. பாருங்க சார், வந்துட்டு ஃபோன் வந்து திருடிட்டாங்க போல. 50000 ஃபோன் வந்து திருடிட்டாங்க போல. வியாபாரம் ஆக மாட்டேங்குது எங்கப்பா அப்படின்னு புலம்புறாப்புல வரும். கஷ்டமாக இருக்குது. வீடு பக்கத்தில் இருந்தால் கூட இதை வாங்கிட்டு போகணும். நானே ரொம்ப தூரம் கழிஞ்சு ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்க. அப்படியே வாங்கிட்டு போடுறாங்க. கொடுத்து வச்சுருக்காங்களே. எவ்வளோண்ணா? 100 கிராம் 50 ரூபாய், 1/4 கிலோ 100 ரூபாய். 30 ரூபாய். 150ங்களா? 100 கிராம் 50 கொடுங்கண்ணா சாப்பிட்றது. தென்னை மரம் தானே அது? தென்னை மரம். ஆமாம், அது பனை மரங்கிறது டிஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனை வருஷமாக கடை போடுறீங்களா நீங்கள்? ஏன் தூக்கி போட்டீங்க? அது ஆகாதுங்களா? ஆமாம். நான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஜலண்டவர் இருக்குல்ல, சேலம். என்னன்னா இதை மட்டும் தான் சேலம் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடு. நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனை மரம் தான். தென்னை இருக்குது. அதான் தென்னை பார்த்தா தெரியுது. ஆ ஒரு ஓகேண்ணா. வேணாண்ணா, அது வேணாம். சரி வேணாம். சாப்பிடலாம். ஓகேண்ணா பாருங்க. சாப்பிடுறீங்களா? ஆசமான இந்த உள்ளலாம் புரியாதியா? இல்ல இல்ல, சாப்பிடு 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 சாப்பிடு. நீ சாப்பியா? வீட்டுக்கு எடுக்கலாமா? வித்துட்டீங்களா? எடுக்கலாமா? வீட்டுக்கு எடுக்கலாம். எத்தனை போச்சு? உனக்காக எடுக்க மாட்டலாம்.
நான் இப்போ தான் வரேன் சென்னைக்கு இப்போ தான். கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும் தானே? புரியல. ஸ்வீட்டாக வேணும் தானே? என்ன சொல்கிறீங்க? ஸ்வீட்டா? பச்சையாக சாப்பிட்டா தான் உடம்பு நல்லது சரிங்களா? நம்ம கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, சக்கரை போடக்கூடாது. எங்கள் ஊரில் வந்து பாருங்க பனைமரம், அந்த பனைமரம் இருக்கும். எங்கள் ஊருக்கு வந்து வச்சுங்களேன் கல் இறக்குறாங்க. எங்கள் ஊரில் கல் வந்துட்டு இது குறுக்கு கண்ணம் குறுக்கு. எதுக்கு நல்லது சொன்னாங்க? புரியல. கிட்னி. ஆமாம், கல்லுக்கு நல்லது. பரவாயில்ல. எங்கே விற்கிறாங்களா? எங்கேயாச்சும் விற்கிறாங்களா? நீ எங்கே பாருங்க, எங்கே பாருங்க. இல்லை எங்கே விற்கிறாங்களா? வாங்கிட்டு கண்டிப்பாக எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும், குளிர் வேணுமா? சொல்ல வாங்கிட்டுறேன். சொல்லுங்க, வாங்கிட்டு சொல்லுங்க. வாங்கிட்டுறேன். தண்ணி எங்கே வைப்பாங்க? தண்ணி குடிக்கிற தண்ணி எங்கே வைப்பாங்க? குடிக்கிற தண்ணி எங்கே வைப்பாங்க? தண்ணி வேணும். லாஸ்ட்டு போகணுமா? தண்ணி கொடுங்கம்மா. ஒன்று எவ்வளோ? 10 ரூபாய்ங்களா? 2 கொடுங்க. தண்ணி வேணுமா? கூலிங்கா வேண்டாம். கூலிங்களா? குடிக்க கூடாது. குடிக்கூடாதா? ஆமா ஐயா. நான் குடிக்க மாட்டேன். சரி உங்களுக்கு தான். சரி குடிக்க இல்லை, நான் குடிக்க மாட்டேன். உங்ககிட்ட கூலிங் இல்லாம இருக்கா? இது குடிக்க இருக்கு. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஐயோ ரெக்கா இருக்கு. அடிக்காது. பாருங்க. சரி, நீங்க குளிங்கால குடிப்பீங்களா? உங்களுக்கு வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இதான் எடுத்தேன். சரி, குளிங்கால உங்களுக்கு தான். சரி, ரெண்டு வாங்கிடலாம். சரி, குளிங்கால குடிப்பீங்களா? எனக்கு குளிங்க பிடிக்காது. சளி பிடிச்சிடும். எனக்கு 2 பேரும் ஒரே ஆள் தான். ஒத்துக்காத எனக்கு. இது ஊட்டணும். அதெல்லாம் ஊட்டாது. இது ஊட்டி வளர்ப்பா. பார்ப்பா வைப்பா. எடுத்துலாமா? ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போகலாம். இதான் இப்போ மக்கள் லைக் ஐயாலாம் நம்ம கிட்ட வாங்க வருது. அப்படியே பேட்டி கொடுத்துடலாம். ஆமாம், பழைய ஆள் இது. வேலை கொஞ்சம் சரி அழகா நம்ம கூட இருக்கணும்னா அப்படிதான். ஐயா முடிச்சிருவா. இதான் 10 விலை. இது என்ன படம்? சன்கலு. ஓகே. எவ்வளோ அது? இது 8K வருது. 8000 ரூபா? ஆ. நம்ம சேனல் இதுலேருந்து வரலாமா? ஃபஸ்ட்லேருந்து பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள்.
வாங்க ஐயா இதை எடுத்துவாங்க குட்டத்தான் நீங்கள் கொடுங்க உங்கள் விருப்பம் தான் நான் ஏன் ஒரு விருப்பம் பண்ண போகிறேன் அதே மாதிரி இது ஆஃப்லைன் நல்லா வரும் மேல் தான் ஃபீமேல் அதான் பார்த்துட்டேன் நல்லா முன்னே செக் பண்ணேன் விரும்புவாங்க கடிக்குதான்னு பார்க்குறீங்களா கடிக்கலாம் கடிக்காது அது நான் கேரண்டி அது கடிக்குதா என்ன எப்படி நான் பழகும் எப்படோ கொஞ்சம் பழகுங்க வச்சு விளையாடுங்க வச்சு அழிச்சு விளையாடுங்களா அது மாதிரி ஒரு 10 வாட்டிலேருந்து 50 வாட்டி விளையாடுங்க அப்போ தான் செட் ஆகும் ஐயா நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல வியாபாரமாக பண்ண முடியும் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு தெரியாதா நீ கூட ஐயா 3 எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா எடுத்துக்கோங்க இருக்கா குண்டு அதை கொடுத்துருங்க இதில் போட்டுவா ஒரு வித்தியாசம் தான் வருது இது பண்ண தூங்குதா அது கண்ண முடியுது அழகா இருக்கு பாக்குறதுக்கு சரி தெரியும் 1000 இந்த தோல் இது வந்துட்டு 1000 கிட்ட அதுமே சொல்ல தெரியும் கேட்குது நீங்கள் பே பண்ணுங்க நான் உள்ளே ஃபீஸ் பண்ணி தந்தேன் அதை கொடுத்து காமிக்கிறேன் ஆ 1008 பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் என்ன உங்களுக்காண்டி தரேன் ஓகேவா எப்படி வந்துடும் காட்டு போ ரவுண்டாக தான் கணக்கு பண்ண சும்மா நைன் சொன்னல 1000 இன்னும் 5 தரலாம் வா 4 தந்துடுவேன் உங்களுக்காண்டி 4 தாங்க ஓகே ப்ரோ பண்ணி நான் சேர்ந்து தரேன் ப்ரோ கணக்கு புரியுதா 1000 1000 கணக்கு 1000 ரூபா பண்ணல 1500 ரூபா படி 2500 ரூபா வரும் ஓகேவா நான் எல்லாத்தையும் தான் கொடுக்கணும் தேடி வந்தனால தான் ப்ரோ அங்கே இல்லை ப்ரோ நான் என்ன வச்சு கொஞ்சம் யாராச்சும் கொடுக்கலாம்ல தேடி வந்தனால தான் அது கேட்ட ரேட்டே கொடுத்துருந்தேன் கேட்டீங்க நான் கொடுப்பேன் ஆனால் 1500 தான் நான் கொடுத்தோம்னா எப்படி வச்சுக்கலாம் அது வியாபாரம் இல்லை கிட்டத்தட்ட இது 500 கம்பெனி அது வாங்கிட்டு ஒரு ஆள் கீழே இருக்கா இல்லை அதுக்கே 500 கார் வாங்கிட்டு ஒரு வியாபாரம் ஆச்சு கிளம்புறாங்க பீக் டைமாக இருக்குது நல்லா சேல் ஆகுது பாருங்க டிஸ்டர்ப் பண்ண போயிட்டாங்க அங்கே அங்கே ஒரு ஜோடி இது வேணாவா 300 நான் சொல்லி 250 இதெல்லாம் முட்டை வைக்காது லேட் ஆகும் அது நல்லா இருக்கும் இதெல்லாம் அதான் 2 வாட்டி கேட்டீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டீங்கல்ல அதான் பார்த்துறேன் இங்கே இருந்தீங்களே எந்த லவ் பர்ஸாக இருக்கா லவ் பர்ஸ் இது வேணாவா சரி அதே கொடுத்துருவா
ஒரே சார் பேசிட்டு வேணா விடுங்க, அதே வேலைங்க ஒன்றா விட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கு ஏன் குழப்பம் எதுன்னு வாங்க பாருங்க. அது ஜோடி வேணுமா? என்ன ஜோடிக்கு இருக்கு? ப்ளூ ஒயிட் தான் ஜோடி இதுக்குதான். எல்லோவே இந்த பாருங்க இது தனியாக தனியாக எடுக்கணும். தண்ணை வேற எடுத்துக்கலாம். இது விட்டுருங்க, வேற எடுத்துக்கிறீங்களா? ப்ளூ தரேன். இந்த ப்ளூ கேட்டீங்க, இந்த ப்ளூக்கு அது ஜோடி பேரு ஓகேவா? இது மேலே இருக்கு. வந்தீங்க இதோட பார்த்துட்டே இருந்தீங்க. அப்புறம் 500 அப்புறம் திரும்பி அதான் நான் எவ்வளோ பெரிய அதை மட்டும் சொல்லுங்களேன். இதுவாப்பா, இது எத்தனை பிளாக் எத்தனை 500 ரூபா வரும். இது 800 ரூபா 700 ரூபா வரும். ஏன் சொல்லுன்னா அந்த மாதிரி பயிடும். இப்போ இதில் கிட்ட வந்தாலே அப்படி பயிடும். பயந்து எதுவும் அதுக்குள்ளே வாங்கி அதுக்காக சொல்கிறேன். ஆனால் சண்டை போட்டோம் அச்சிக்கும் அச்சிக்காது. முட்டை வைக்கிறதுக்கு நீங்கள் போனால் அது பின்னாடி போனாலே எழுந்துருவாங்க. அப்போ வேஸ்ட் இல்லை. இது பக்கத்துலலாம் அப்சர்வ் பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஏன்னா தனியாக குண்டு வாங்கி சின்னதாக அதை மட்டும் ஒரு பேர் வரும். அப்புறமா ஒரே ஒரு கார் மட்டும். இப்போ அதுக்கும் பயம் இல்லாமல் இருக்கும். இதுவும் டிஸ்டர்ப் ஆகும். அது எப்படி செட்டாக இருக்கும். வேணா சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். பார்த்தி பெட் ஷாப்பு பல்லாவர் சந்தையிலேருந்து பேசுகிறோம். ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஹோல்சேல் ப்ரைஸ் தான். 900 விற்கிறாங்க. ஒரு சேனல் பேர் சொன்னாங்கன்னா 700 பண்ணிக்கணும். சிக்கன் 6 இதுலேருந்து வளர்த்தா நம்ம டேம்டு பண்ணலாம். கையிலெல்லாம் வச்சு விளையாடிக்கலாம். கிடைக்காது கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேபி எப்படி கிடைக்கும்? சுத்தமாக கிடைக்கும். சரி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடைக்கவே தெரியாது. சரிங்களா? அது நெக்ஸ்ட் காட்டுறேன். நெக்ஸ்ட் டாப் இது வந்து டேம்டு 1500 வருது. 1500 ரூபா. 1500 ரூபா நல்லாயிருக்கும். டேம்டு இல்லை டேம்டு பேரோட வரும். சிங்கிள் வளர்க்கலாம். சரி 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 ஓகே. உங்களுக்கு ஹையஸ்ட் ரேட்னா இது அதிகபட்ச ரேட்னா உங்களுக்கு மெயில் நம்மகிட்ட இருக்குது. எவ்வளவு? இது வந்து 8K வருது. 8000 ரூபா. ஓகே. சேனல் பேர் சொன்னாங்கன்னா 7K பண்ணிக்கலாம். ஓ ஓகே. 7K. இதில் சிக்கு இருக்கு. அது வேணா இதோட பொடி சிக்கு ஊட்டி வளர்க்கும். இது தானா இடம் எடுக்கும். அதே எடுக்கும். அதுவும் நமக்கு சரி சரி ஓகே. சிக்குனா கம்மியாக இருக்கும். ஓகே. இது ஜோடியாக இருக்கும். தனியாக இருக்கும். அளவுனா இருக்கும். தனியாக வளர்க்கலாம். தனியாக வளர்க்கலாம். நீங்கள் கையில் தொட்டு பாருங்க. அப்போ தான் கஸ்டமருக்கும் புரியும். அழகா இருக்கு. மேல் இருக்கு, ஃபீமேல் இருக்கா? மேல் ஃபீமேல் மட்டுமாண்ணா? இருங்கண்ணா நானே உங்க. அப்புறம் லவ் பேர்ட். இது எவ்வளோ பேர்? இது வந்து பேர் வந்து ரெட் ஐன்வாங்க. 600 ரூபா. கூண்டோட 500 ரூபா. கூண்டோட 500 ரூபா. இது ரெட் ஐ.
இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளே ஊட்டணுமா? நார்மல் பஸ்னா 300 சார். ஓ இதெல்லாம் 300. 300. ஓகே ஓகே. இது கட்டு கட்டிடலாமா? ஓகே. வியாபாரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போனால் கூட தெரியாது. தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம சார் கட்டி வைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ சாதாரணம் இங்கெல்லாம் திருட்டு போகிறது சாதாரணங்கிறது இங்கெல்லாம். நான் ஒரு வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். பல வாட்டி லைட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்களா? என்ன பண்ணோம், ஏடா விடமா கட்டலாம், கட்டுறது நம்மளுக்கே தெரியக்கூடாது. நான் இதெல்லாம் அழுத்துருவானு இல்லை சிசர் வச்சு கட் பண்ணுறேன். ஏடா விடமா கட்டணும். இது 800. இது 800. 800 ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் போர்டு அழகாக கவர் பண்ணலாம். இதெல்லாம் வருது. இது வந்து பேர் 800. சேனல் பேர் சொன்னால் 700 போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இதில் ஒரு பிளாக் இருக்கு, கிரே ஜாவா, அது வந்து 600 ரூபா. ஓ அது மட்டும் 600. பிளாக் கம்மி தான். ஓ ஒயிட் தான் காஸ்ட் கூட ரேட் வரும். நம்மகிட்ட எல்லாம் கம்மி ப்ரைஸ் தான். எப்படி இதெல்லாம் நீங்கள் எடுத்து வளர்த்துறீங்களா இல்லை முட்டை ப்ரீட் பண்ணி கொடுத்துட்டு? ஓகே. இப்போ மேல் ஃபீமேல் கொடுக்குறீங்களா எல்லா இதுவுமே? அந்த முட்டை போடணும் அப்படி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கணும் அப்படி? முட்டை போட்டு தான் குஞ்சு முட்டை ஒரு பாட்டில் வச்சு குஞ்சு பொறிச்சு அது இற ஒட்டி வெளியே எடுத்துட்டு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்படி ஹோல்சேலாக வெளியே வாங்குறீங்களா நீங்களே வளர்த்துறீங்களா? நீங்களே வளர்க்குறீங்க. யாருன்னா வளர்த்து வாங்கி கொடுத்தாங்க வாங்கி அதுவும் வாங்கிடுவீங்க. இது என்ன காக்டெயில்? கிரே காக்டெயில். கிரே காக்டெயில். ஆமாம் 1800. 1800 வருது. பேராக தான் வரும். ஆமாம் பேர். ஓகே. 1500 கொடுக்கும் உங்கள் சேனல் ஃபீஸ்லாம். 1500. இது வந்து எல்லோ காக்டெயில். எல்லோ காக்டெயில். ஓகே. பேர் 2000 ரூபா. எல்லோலாம் லைக் பண்ணுவாங்க. 1800 கொடுக்கும். நான் ஒன்று ப்ரைஸ் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் புரியும் எனக்கும் தெரியும். அது ரேட் என்ன சொல்லணும்னா அந்த ரேட்லேருந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு பண்ணி தருவோம். சரி ஓகே. வேற இதெல்லாம் மேலே காமிச்சிட்டிங்க. ஓ அதோட தானே இதுதான் சொன்னீங்க நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது வேறையா? ஓகே. இது என்ன பேர்டு? கல்லூர் ஜாண்டியா கல்லூர். ஓகே. பீஸ் வந்து 8K வருது. ஓ இது 8K. இதுவும் 8000 தான் வருது. ஆமாம் இது வந்து ப்ரீடிங் பண்ணலாம். ஓ இதுவும் ப்ரீடிங் பண்ணலாம். வந்து ப்ரீட் பண்ணால் சிக்கெலாம் வரும். ஓ ப்ரீடிங் பண்ணலாம். இதுக்கு பேர் வச்சிருக்கீங்களா நீங்கள்? இருக்கு கேட்டால் நிறைய. ஓ சரி சரி ஓகே ஓகே. ஒரு மாற்று கற்று இது சண்டை சேவல் நினைக்கிறாங்க. கோழி குஞ்சு கிளம்பலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மார்க்கெட்டுக்காக தான் சேலத்துலேருந்து சென்னை போனேன். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் போனேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலான ஒரு vlogger அப்படின்லாம் இல்லை. என்னால் எனக்கு எப்படி தோணுதோ, எனக்கு எப்படி எடுக்க தோணுதோ, எப்படி எடிட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன 16 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி சின்ன கண்டென்ட்டாக போட்டிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்ட்டு தான் ஃபுல்லாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்துட்டு எந்த ஒரு ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நாங்கள் போக ட்ரை பண்ணுறேன்.